போக மனசில்ல, பட் போகி தான் ஆகணும். இன்றைக்கி நான் என்னோடய ஹாஸ்டலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போக போகிறேன். இங்கேயே ஸ்டே பண்ணலாம் தான், பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பட் அதுக்கு வெளியே போய் தானே ஆகணும். ஸோ இன்றைக்கு ஒரு சூப்பரான விலாகோட நான் வந்திருக்கேன். ஹாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ஐம் டூயிங் கிரேட். இன்றைக்கி நான் ஒரு விலாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன். ஸோ அதை தான் நான் ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். லாஸ்ட் விலாகில் நான் ஐரியனோட பர்த்டே ஷேர் பண்ணியிருந்தேன். மெயினாக நான் அதுக்காக தான் பெங்களூர்லேருந்து ஊருக்கு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் எலெக்ஷனும் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஓட்டு போட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். அதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் ஓட்டா, அதனால கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருந்தேன். ஸோ அது எல்லாமே இந்த விலாகில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மதர்ஸ் டேக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அம்மாக்காக நான் பண்ணியிருந்தேன். அதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வித் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெயில் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஊரில் செம்ம வெயிலாக இருக்குது. பெங்களூர்லேயும் அப்படி தான் இருக்கும், பட் இந்த அளவுக்கு இருக்காது. பட் அங்கேயும் வெயில் தான். ஸோ எனக்கு ஹீட் உடம்பா, அதனால இந்த வெந்தயம்லாம் சாப்பிடு ஒழுங்கா அப்படி சொல்லி அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி ஆயில் பாத்தும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு நல்ல பிள்ளையாக அன்றைக்கி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே நான் என்னோடய பேக்கும் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இதான் என்னோடய லேப்டாப் பேக். ஸோ இதில் நான் சில டைம் சில திங் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ மெயினானதை எடுத்துடுவேன். ஸோ இந்த மாதிரி ஜேர்னல் நோட் புக்கு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நோட் அந்த மாதிரி மிஸ் பண்ணிடுவேன். அதனாலேயே கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். உங்களில் நிறைய பேர் இப்போ புதுசாக ஹாஸ்டல் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ இதனால் ஷாப் பண்ணுறது, என்ன பேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது கூடவே நம்ம எப்படி தனியாக சர்வை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டிலே இருந்துட்டு இப்போது தனியாக ஹாஸ்டல் போகும்போது கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இனிஷியலி உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கும். நீங்கள் ஊர்லேயே இருந்துட்டிங்கன்னா, தனியாக ஒரு வெளியூருக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் அது கூடவே தனியாக சர்வை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் நர்வஸாகவுமே இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டராக நான் சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாருக்குமே அமையாது. ஸோ தனியாக கொஞ்சம் லைஃப் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் லைஃப் ஈஸியாக இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி, இப்போது ஒர்க் பண்ணுறப்போ பிஜியில் இருக்கும்போதும் சரி, எல்லாமே தனியாக எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படி தான் இருக்கும். அதுவும் ஒரு சிங்கிள் சைல்டாக எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு திடீர்னு காலேஜ்க்கு நீ திருச்சி போகிற அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. பட் ஓகே, இதுவுமே எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்பி போனேன். உண்மையாக சொல்லணுன்னா இனிஷியல் டேஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் போக போக நிறைய விஷயங்கள், பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மணி ஹேண்டில் பண்ணுறது எதுவுமே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் செலவெல்லாம் அங்கே பார்த்துக்கணும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது போக போக நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்குமே ஒன்றுமே தெரியாது. இப்போயுமே நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம, ஓகே நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கேயுமே நம்மளோட பேக்கிங் முடிஞ்சிடுச்சு. நான் குட்டி குட்டி திங்ஸ்லாம் லேப்டாப் பேக்லேயே கேரி பண்ணிப்பேன். அண்ட் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகிறேன்னா மட்டும் அதை மட்டும் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்குவேன். அண்ட் இன்னொரு மெயினான திங், நீங்கள் ஹாஸ்டல் போகிறீங்க அதெல்லாம் தாண்டி அங்கே போயிட்டு உங்களோட பர்சனாலிட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூடயே, உங்கள் சிப்ளிங்ஸ் கூடயே இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். தனியாக போயிட்டு நீங்கள் சர்வை பண்ணும்போது அப்போ தான் உங்களோட ரியல் பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போது என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஹாஸ்டல் டேஸ், காலேஜ் டேஸ்லாம் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பீப்புள் ஹேண்ட்லிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்துட்டு, ஸோ ஈவன் சம்மன் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலோ, இல்லை உங்களை நிக்நேம் வச்சு கூப்பிட்டாலோ கூட ஐ கான்ட் ஈவன் சே லைக் அப்படி சொல்லாதீங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் பி லைக் தட்.
உங்களுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா அங்கேயே பிடிக்கலன்னு சொல்லுங்கள், இப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பிடிக்காததை நீங்கள் பண்ணணுன்னா பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள், இல்லை நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இது உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இது பண்ணணும் அப்படின்னே வந்து தோணும். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து இந்த ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் வந்து நான் ஒரு பிக் சிஸ்டர் அட்வைஸாக வந்து இதை நான் சொல்கிறேன். உங்ககிட்ட மணி இருந்தாலோ ஆர் என்ன ஒரு திங்க் இருந்தாலுமே யாருனாலுமே அதை எடுத்துக்க முடியும். பட் நீங்கள் ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து ஒரு யூனிக்கான விஷயம். அது உங்களுக்கான மட்டுமே இருக்கிற விஷயம். ஸோ அதை நம்ம அழகா பில்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ லைஃப் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அண்ட் ஹாப்பியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் இங்கே வந்து என்னோட ஜேர்னல் வந்து நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போது வந்து நான் நியூவாக ஒரு ஜேர்னலிங் மெத்தட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அந்த ஜேர்னல் ஆரம்பித்து நான் 1 இயர் கிட்ட ஆச்சு. இந்த நோட் புக்கில் நான் எழுத ஆரம்பிச்சு. நான் டெய்லியும்லாம் வந்து ஜேர்னல் எழுத மாட்டேன். லைக் மேபி மந்த்லி ஒரு 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் எனக்கு எப்போ தோணுதோ ரேண்டமாக அப்படியே எடுத்து எழுதுறது தான். டெய்லி எழுதுறது வந்து நல்ல ஹேபிட்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம அதை கொண்டு வருவோம் சீக்கிரமே. மே 10 வந்து மதர்ஸ் டே. ஸோ அப்போது நான் வந்து ஊரில் இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் கிளம்புறதுனால ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பண்ணி நம்ம வச்சுட்டு போகலாம், அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால நான் ஒரு ப்ராடக்ட் வந்து அம்மாவுக்கு வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வ்ளாகில் போக போக காட்டுறேன். அது கூடவே ஒரு டிஐஒய் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. டிஐஒய் நான் ரொம்ப லாங் பேக் ஒரு 6th 7th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அப்போது ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ கவிதைலாம் எழுதிலாம் கொடுத்தேன். அதை தான் இப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எப்படி பண்ணேன்னு மறந்துட்டேன். ஸோ நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற இன்ஸ்போவை திருடி நானே பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். நானும் என்னென்னமோ தேடுறேன், என்னென்னமோ இருக்குது. ஆனால் அந்த ஒரு ட்ராயிங் மட்டும் இல்லை, அந்த கவிதை எழுதி வச்சுருந்தது காணோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னோடய 11th 12th நினைக்கிறேன். அதெல்லாம் எதுக்கு சேவ் பண்ணி வச்சேனே தெரில. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னலாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, மெமரிஸாக எடுத்து வச்சுருப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த சாக்லேட் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்த 10th லாஸ்ட்டில் அந்த ஜிக்னாலாம் வாங்குவோம் லாஸ்ட்டில் ஃபேஸில் போடுறதுக்கு, அதெல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து ஒரு லெட்டர் என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது 10th படிக்கும்போது. பர்த்டேக்காக அவள் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருந்தா. அந்த டைம்லலாம் பெருசாக நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தால் என்கிட்ட ஒரு டேப் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி மொபைல் யூசேஜ்லாம் கிடையவே கிடையாது. அதனால இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்து பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டான நோட் புக். இது நான் ரொம்ப லாங் பேக் வச்சுருந்தது. இது வந்து நான் சும்மா அப்போவே நோட்ஸ் மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நம்பர், அவங்க நேமு அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருப்பேன். அண்ட் இங்கே பார்த்தீங்களா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருக்குது. 2012 உள்ளது போல் அப்போ நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ மோசமாக நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து எவ்வளோ வந்து மாறிடுச்சு. ஒரு 9th 10th வரும்போதே டீச்சர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபஸ்ட்டு நீ மாற்று அப்படின்னு. அப்புறம் மாற்றியாச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து என்னோடய கசின்கிட்ட எழுதி கேட்பேன், எனக்கு நம்பர்லாம் எழுதி கொடு எல்லா பேரும் அப்படின்னு போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி எழுதி வச்சுட்டு இருப்பேன். அண்ட் எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸோட அட்ரஸ், அவங்க நேமெல்லாம் கேட்டு எழுதி வச்சுருக்கேன் போல இருக்குது. எஸ், பேக் டு அவர் ஹாஸ்டல் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி இம்பார்ட்டண்ட் ஹாஸ்டலில். பிகாஸ் நீங்கள் அவங்கள சரவுண்ட் பண்ணி தான் இருப்பீங்க, அந்த அட்மாஸ்பியரில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த சர்க்கிள் நல்லதாக இருக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சில பீப்புள் வந்து அமைஞ்சாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போகிறீங்க, அவங்க ரூம்மேட் இருக்காங்க, இல்லை ஹாஸ்டல் மேட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்சர்வ் எப்படி இருக்காங்க என்ன அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் அப் ஆகுங்க. ஃபஸ்ட்டு போனோடனே எல்லாமே போயிட்டுலாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் ஆனால் நம்மளோட வைப் இருக்காங்களா, நமக்கு வந்து செட் ஆவாங்களா அப்படின்னு நமக்கே வந்து தெரிஞ்சிடும். அண்ட் குயிக்காக நான் வந்து ஒரு ஷார் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த அம்மா வந்து நொங்கு ஜூஸ் போட்டிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போது ரீசன்ட் டைமில் நான் வந்து இந்த ஒரு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் வந்து ப்ரீஃபாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இங்கேயுமே நான் சொல்கிறேன், இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, ஐம் ஜஸ்ட் ஷேரிங் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் ஒரு ஷாம்பு வாங்குகிறேன் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜென்டலாக இருக்கணும், என்னோடய ஹேரை வந்து ட்ரை ஆக்கக்கூடாது. அதை ரெண்டையுமே இந்த ஷாம்பு ரொம்ப நல்லாவே பண்ணுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், நம்ம வந்து ஒரு
டிஐஒய் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நான் வந்து யூடியூப்பில் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்து போராடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு டிஐஒய்லாம் சுத்தமாக வராது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நான் பண்ணுறேனே, உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வந்து என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்துட்டு அட்டர் ஃபெயில். நான் பண்ணவே இல்லை. அது வந்து என்ன பண்ணாலும் வரமாட்டுது. அந்த மாதிரி எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் இந்த டிஐஒய் திங்ஸ்லாம் பண்ணுறவங்கள பார்த்தா. ஏன்னா எனக்கு சுத்தமாக வராது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது. ஸ்கூல் டைமில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தா கூட நான் கசின்ஸ் வச்சு பண்ணிட்டு போயிடுவேன். நான் பண்ணவே மாட்டேன். பட் இல்லை, இந்த வாட்டி நம்ம பண்ணியே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தூங்கினதுக்கப்புறம் நான் உட்காந்து சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து, இது என்னோடய 2வது அட்டம். பட் நல்லா வந்துடுச்சு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மதர்ஸ் டேக்கு வந்து என்ன பண்ணீங்க? உங்கள் அம்மா வந்து எப்படி சர்ப்ரைஸ் பண்ணீங்க? எதுவும் கிஃப்ட் பண்ணிங்களா? இல்லை டிஐஒய் திங்ஸ் கொடுத்தீங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்குமே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு எப்போதுமே ஒரு சின்ன மொமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் என்னோடய விலாக்ஸில் சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து ஒரு திங்காக வந்து அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ரீசன்ட் டேஸில் ஜாப் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்கெடியூலே வந்து பிஸி ஆகிடுச்சு. எதையுமே ஒழுங்காக பார்க்க முடியல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் இந்த வாட்டி சடனாக ஒரு ஐடியாஸ் பார்க்காச்சு, ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். திஸ் இஸ் அவர் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து பண்ணியிருக்கேன். ப்ரிட்டியாக இருக்குல்ல? எஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அம்மாவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விலாக் எப்படியுமே மதர்ஸ் டேக்கு அப்புறம் இல்லைனா மதர்ஸ் டே அன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அம்மாட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பண்ணுறது ஒரு வேலை அப்படின்னா இப்போது இதை நான் எங்கே எடுத்து வைக்கணும்? ஏன்னா நான் கிளம்பிடுவேன். பட் இதை வந்து ஒரு சீக்கிரட்டான இடத்துல வச்சிடணும். மதர்ஸ் டே அன்றைக்கி நீங்கள் அங்கே போய்ட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லணும். அதுதான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. அதனால் ஒரு பேக்லலாம் போட்டு எங்கே வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கடைசியாக ஒரு ஐடியா தோணுச்சு. எங்கே அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு உண்டியல் இருக்கும். அது யாருமே பெருசாக எடுக்க மாட்டோம். ஒரு சில்வர் இதில், அது லாக்குமே இருக்காது. சரி, ஓகே, இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம சீக்ரெட்டாக வைக்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஹாஸ்டல் பற்றி. இந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்டோரி. ஸோ டெல் மீ அபவுட் தட் கைஸ். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். அவங்களோட ஸ்டோரியை வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். நிறைய பேர் அது தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அந்த மாதிரி விஷயங்களில். நானுமே குயிக்காக வந்து கிளம்பிட்டேன். அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் குட்டியாக இதுதான் நான் கேரி பண்ணிப்பேன் ட்ராவல் பண்ணும்போது. அண்ட் டீ போட்டு குடிச்சிட்டு டக்குன்னு வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மகரிப்க்கு அப்புறம் தான் வந்து கிளம்பணும். ஸோ தொழுதுட்டு அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து காரைக்காலில் தான் பஸ்ஸு. ஸோ அங்கே தான் வந்து அம்மாலாம் வந்திருந்தாங்க. வீட்டில் மாமி மாமா எல்லாம் சேர்ந்து தான் போயிருந்தோம். அண்ட் ஐரியும் வந்து இந்த வாட்டி என் கூட வந்திருந்தா என்னை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக. ஸோ எப்போதுமே ஐரி வந்தா அப்படின்னா நம்ம ஏதாச்சும் சொல்லி வந்து ஆளை மைண்டை மாற்றிடுவோம். இல்லைனா நான் போகிறத பார்த்தா அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிருவா. அன்னைக்கு கூட நாங்கள் ஒரு கசின் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் பஸ் ஸ்டாண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கசின் வீட்டிலே வந்து ஐரி விட்டுட்டு அக்கா வந்து ஊசி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா போகிறது தெரிஞ்சிச்சுன்னா செம்மையாக அழுக ஆரம்பிச்சிருவா. அண்ட் ஹாப்பியாக ஐரி கூட லாஸ்ட்டாக வந்து மொமெண்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் கிளம்பிட்டேன். அண்ட் எப்போதுமே நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுவேன். ஏன்னா நான் நிறைய திங்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் அம்மாவுக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.